இல்லை கண்டிப்பாக 100% அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஏன்னா அதுக்கு அடுத்த சமுதாயம் வந்து நம்ம அதுதான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்குள்ளுமே அந்த கல்யாணம் யாருது நம்ம ஆக்சுவலாக அவங்களோட மெயின் தான் பார்த்தா நம்ம வேற ஸ்டார்ட் ஆகும். நமக்கு யாருமே வேற யோசிக்க மாட்டாங்க. இவங்க தான் ரீசன் ஆஃப் டெத் இருந்தாங்கன்னா அவங்க சரி இதுக்கு தான் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது 100%. நீங்கள் சொல்கிறது நாங்கள் நேற்று நைட்லேருந்து அதுதான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் பண்ணுவோம். டவுட் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லிடுறேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நாங்கள் வாங்க கமிஷனர் பேசுகிறேன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பண்ணுற போராட்டமே கூட வன்முறைக்காக இல்லை, அரசுக்கு கொடுக்குற அழுத்தம் தான். ஸோ அதனால் வந்து உங்களோட அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நாங்கள் எதுவுமே சொல்ல நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ரெகுலரோட உங்களுக்கு ஹையர் லெவலில் வந்து ப்ரெஷர் இருக்கும். இது சம்மந்தப்பட்டது சில பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற விதம் சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். அவ்வளோதான். அடுத்தடுத்து ஒரு இஷ்யூஸ்ன்றது வந்து சவுத்து ஃபுல்லாக பரவும். ஸோ அதனால் அடுத்த இடத்துக்கு இது வந்து நீங்கள் சொன்னதோட எங்கள் அன்றைக்கி 1 மணிலேருந்து எங்களுக்கு அதுதான் தாட் ஓடிட்டு இருக்கு. புரியுதுல்ல, இது தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்குது. இதை தாண்டி அது எங்கேயும் போகக்கூடாதுன்ற ஒரு சந்தோஷம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அதுதான் பண்ணுறோம். அதனால் நல்லா பண்ணிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எல்லா காரணமே வேற யாரும் கிடையாது. நான் எல்லா விஷயத்திலும் இறங்கி உங்களுடைய இதுக்கு தர்க்கம் பண்றதுக்கு இது இடம் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் ஓரமாக போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்றது என்னன்னா ஓரமாக போடுங்க. அந்த சைடெல்லாம் போட்டுக்கலாம். காலையில் 6 மணிக்கு இவங்க எங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. இது வரைக்கும் தெரிஞ்சா இது வரைக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு எவ்வளவு நினைக்கிறேன். அவங்க வந்தா எவ்வளவு பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு முடியுது. நீங்க வந்து பண்ண ஒரு நாள் மட்டும் ஓய்வு